களமாட நாள் குறித்திருக்கிறார் எங்கள் தலைவர். கயவர்களை விரட்டுவதற்கு நாள் குறித்திருக்கிறார். ஒரு யுத்த களத்தில் நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அது ஜனநாயக போர் என்று எங்கள் தலைவர் கொள்ளைவாதிகளுக்கும் எங்களை போன்ற கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடைபெற இருக்கிற இந்த போர் ஒரு உக்கிர போர் என்பதை உணர்த்தி இருக்கிறார். ஆகையால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்கள் எங்களை ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு எங்கள் தலைவரை தேர்வு செய்ய காத்திருக்கிறார்கள். ஆகையால் லட்சக்கணக்கான பொறுப்பாளர்கள் கிராமங்களில் பயணிக்க தொடங்குகிறோம். எங்கள் தலைவர் நேர்மையான பாதையில், உறுதியான பாதையில், மக்களுக்கு உண்மையான பாதையில் செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். எங்கள் தலைவரின் கொள்கைகளை கடைக்கோடி கிராமத்திற்கும் கொண்டு செல்லுகிற பொறுப்பினை லட்சோப லட்சம் தொண்டர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அன்றாடங்காட்சி மக்களை அரசியல் படுத்துவதற்கு ஆயத்தமாகிற கூட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். ஆகையால் வருகிற 2026 ஊழலை ஒழிப்போம் என்று உன்னதமான வார்த்தையை சொல்லி நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்பதை விசிலின் மூலமாக, வெற்றியின் மூலமாக, எங்களது வெற்றி சின்னமாம் விசிலை எங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். எளிய மக்களிடம் விசிலை கொண்டு போய் சேர்ப்பதற்கான களத்தை தொடங்கியிருக்கிறோம். ஆகையால் களம் கடுமையாக இருக்கிறது. நிச்சயமாக எங்கள் தலைவரின் கரத்தில் முதல்வர் என்கிற பதவியை கொடுத்து அழகு பார்க்க தயாராகிறோம். அழுத்தம் இருக்குது, ஆனா எங்களுக்கு இல்ல, மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்குது. ஒற்றுமையா செயல்படும். அது எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து ஆண்டு கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் இந்த மக்களை இலவசம் என்கிற பெயரில் ஏமாற்றி தொல்லை கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்ல, 7860 படுகொலைகளை இந்த ஆட்சியாளர்கள் நடத்தியிருக்கிறார்கள். 34 ஆணவ படுகொலைகளை நடத்தியிருக்கிறார்கள். 39 கற்பழிப்பு படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது. அதிலே 13 சிறுமிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கற்பழித்து. ஆக மக்களை சிதைக்கிற அரசுகளாக, மக்களை ஏமாற்றுகிற அரசாக, மக்களுக்கு எதிரான அரசாக, இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக மகளிருக்கு எதிரான அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை எங்கள் தலைவர் உன்னதமாக சொல்லியிருக்கிறார். அவர்களை விரட்டுவது எங்களுடைய கடமை. இந்த ஆட்சியாளர்களை ஒழித்தே கட்டுவோம் என்பதை உறுதியெடுத்திருக்கிறோம். என்ன முகில் வீரப்பனார், மாநில செய்தி தொடர்பாளர், தமிழக வெற்றி கழகம்.